மிஷினரிகள் நம்முடைய தேசத்துக்கு வராதிருந்தால் நாம் இன்றைக்கு இப்படிப்பட்டதான நிலைமையில் நாம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரி சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரியுடைய பெயர் தோமா. வெரி குட். நீங்களே உங்களை கை தட்டி கொள்ளுங்கள். 52 அவங்க வராங்க. வந்து கேரளா பகுதியில் மலபார் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஊழியங்களை செய்கிறார்கள். அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட 7 சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். தோமாவால் ஸ்தாபிக்கப்பட்ட 7 சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது. நமக்கு ரொம்ப பெருமையாக சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் அவர் வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். யார் கூட வாழ்ந்தவர்? இயேசுநாதர் கூட வாழ்ந்த சீசன் எங்கே வந்து மரிச்சாரு? சென்னையில். நீங்கள் எப்போது அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்களா? குட். போகாதவங்க இருந்தால் கண்டிப்பாக போங்க. ஒரு முறையாவது. நான் போயிருக்கிறேன் 2 முறை. ஒருவேளை யாராவது நீங்கள் போகலைன்னா அங்கே போங்க. போய் எதுக்கு? அங்கே போய் பார்க்கறதுக்காக தான். எப்படிப்பட்ட சேவைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள், தேவன் அவர்களை எப்படியாக இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பல மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். வந்தாங்க. இந்தியாவில் இன்றைக்கு அதிகமாக இருக்கிற மக்கள் யார்? அதிகமாக இருக்கிறவர்கள் யார்? சொல்லுங்க, சும்மா பேசுங்க. அதிகமாக இருக்கிறவங்க யார்? இந்துக்கள், இந்து மக்கள். எத்தனை சதவீதம் தெரியுமா? 75லேருந்து 80க்குள்ள. ஐயா கரெக்டாக சொன்னாங்க. 80% இருக்காங்க. இஸ்லாமியர்கள் அதே போல் 11-12% இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் எத்தனை % இருக்கிறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? கிறிஸ்தவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க இந்தியாவில்? சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்றும் பாஸா ஃபெயிலெல்லாம் போட மாட்டேன். 2.3 இல்லை 2.5 அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் இது வருத்தப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல. 2.3 2.35 இருந்தால் கூட நாம் செய்கிற சேவை 80% இந்தியாவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா பண்றாங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை 80% இந்தியாவில் நம்முடைய சேவைகள் இருக்கிறது. மிஷினரிகளுடைய சேவை எப்படி? ஸ்கூல், மருத்துவம், ஹாஸ்டல், படிப்பறிவு இல்லாத மக்கள், இவர்களுக்கெல்லாம் அதிகமாக தியாகத்தோடு சேவை செய்து கொண்டிருக்கிறவர்கள் மிஷினரிகள். இன்னைக்கு தமிழ்நாடு முதற் தொடங்கி இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அங்கே சேவை செய்து கொண்டிருக்கிறவர்கள் மிஷினரிகள். நாங்கள் 2.3 தான். ஆனால் இங்கே கிரியை பயங்கரமாக இருக்கும். இன்னும் ஆமேனே வரல. அல்லேலூயா. அதனால கூட்டத்தை வைத்து அல்ல, நன்றாய் கவனிங்கள். கூட்டத்தை வைத்து அல்ல, இந்த கூட்டம் என்ன செய்கிறதுன்னு தான் முக்கியம். 10 பேர் தான் இருக்கிறோம், 20 பேர் தான் இருக்கிறோம், 30 பேர் தான் இருக்கிறோம். என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறோம். என்ன செய்கிறோம்? தேவன் கிரியை எதிர்பார்க்கிற நம்மிடத்தில் இருந்து 2.3 இந்தியாவில் கணக்கெடுப்பின்படி சொல்லுது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அதிகமாக தான் இருப்பாங்க. கணக்கெடுப்பு அப்படி சொல்லுது. ஆனால் இந்த 2.3 ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத காரியத்தை இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறது. இந்த 2.3 கிறிஸ்தவம். அல்லேலூயா. மிஷனரி ஐடா ஸ்காடர் நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் இந்தியாவுக்கு தன்னுடைய தகப்பனாரை பார்க்க வந்தார்கள். அப்பா மிஷினரியா இருந்தார். அதனால பொண்ணு வந்து 23 வயசு வாலிப புள்ள பார்க்கறதுக்கு வராங்க. அப்படி பார்க்கறதுக்கு வரும்போது இங்கே இந்தியாவில் பிரசவத்துக்காக வருகிற பெண்கள் ஆண்கள் இடத்துல பிரசவம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெண்கள் பிரசவ நேரத்தில் இறந்து போகிறார்கள். இதை பார்த்த ஐடாஸ்காடர் திரும்பவும் நம்முடைய சொந்த நாட்டுக்கே போய் நான் மருத்துவம் படித்து திரும்பவும் நான் இந்தியாவுக்கு வந்து சேவை செய்வேன் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு ஊழியமோ மிஷினரியா போவதோ அவர்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஆனால் இங்கு நடக்கிற இந்த நிலைமையை பார்த்து அவர்கள் மருத்துவம் படித்து திரும்பி இந்தியாவுக்கே வந்து ஊழியத்தை ஆரம்பித்து மருத்துவத்தை அவர்கள் செய்தார்கள். 200 ஏக்கர் இடம் வாங்குறாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? எத்தனை ஏக்கர்? 200 ஏக்கர். 2000 படுக்கைகள் கொண்டதான ஆஸ்பத்திரி, 9000க்கு மேல நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் வேலை பார்க்கிற ஒரு ஆஸ்பத்திரி எங்க இருக்கு சொல்லுங்க? வேலூர் சிஎம்சி கிறிஸ்டியன் மிஷன் காலேஜ். இன்றைக்கு மருத்துவம் இருக்கிறது. 9000க்கு மேல அங்க டாக்டர்ஸ் நர்ஸ் வேலை செய்யறாங்க. 2000 படுக்கைகள். நான் சொன்ன அரசாங்க ஆஸ்பத்திரியில் கூட இல்லைங்க அது மாதிரி. ஹலோ, ஒரே நேரத்தில் 2000 பேர் படுக்கை அடையோடு எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மருத்துவமனை இருக்குதா? ஆசியாவிலே அதுதான் முதல் மருத்துவமனை. இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த முதல் மருத்துவ காரணம் தேவ பிள்ளைகள். எதனால செஞ்சாங்க? பெயர் பிரஸ்தாபத்துக்காகவா? அன்பினால். கிறிஸ்துவின் அன்பு எங்களை என்ன பண்ண நெருக்கி ஏவுகிறது.
எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும், கடவுளுக்காக, கர்த்தருக்காக தன்னுடைய சொத்தை வித்து, நல்லா கவனிங்க, தன்னுடைய பணங்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த இந்தியாவில் போட்டு, தங்களுக்கு வருத்தம் இருந்தாலும், தங்களுக்கு தேவை இருந்தாலும், இந்த மிஷன் ஊழியத்தை தாங்கி இன்னைக்கு வேலை செஞ்சனால இன்னைக்கு அந்த அம்மையார் இல்லை. ஆனால் இன்றைக்கு எத்தனை ஏழை எளியவர்களுக்கு அந்த மருத்துவம் இன்றைக்கு உதவியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதோட மாத்திரமல்ல, பர்த்தலமேயு ஸ்ரீகன் பால் தரங்கம்பாடிக்கு வருகிறார். தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கின உடனே அன்றைக்கு இருந்ததான பிரிட்டிஷ் அதிகாரம் உள்ளே அவரை விடல. 3 நாள் கடற்கரையிலே உட்கார்ந்து இருக்கிறார். 3 நாள் கடற்கரையிலே உட்கார்ந்து அவரை உள்ள அனுமதிக்கல. கப்பலை விட்டு கீழே இறங்க முடியல. அவர் அப்படியே போக சொல்றாங்க. ஆனால் விடல. நான் வந்ததுதான். தேவன் என்னை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் வந்தார், தரங்கம்பாடியில் இறங்கினார். தரங்கம்பாடியில் இறங்கி தமிழ் எழுத்துக்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். நன்றாய் கவனிங்கள், மணலில் எழுதி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அங்க இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை பார்த்தார். மனிதன் ஆடு மாடை விற்கிற போல விற்கிறார்கள். ஒரு மனிதனை கூட்டு கொண்டு வருவார்கள், 10,000 ரூபாய் ரேட்டு பேசி வித்துட்டு போயிடுவாங்க. இந்தியாவில் அப்படிப்பட்ட நிலைமை தான் இருந்தது. சீகன் பாலுக்கு இதை பார்க்கிறார். பெண்களுக்கு படிப்பில்லை. இதை பார்த்த உடனே அவர் முதல் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் எங்கிருந்து வந்தாரோ அந்த நாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்தியாவிலே பெண்களுக்கு படிப்பு மறுக்கப்படுகிறது, உயர்குலத்தில் இருக்கிறவங்க கல்வி கற்கிறார்கள், பெண்களுக்கு நிச்சயமாக ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதி காணிக்கைகள் சேகரிக்கப்படுகிறது சபையில மிஷனுக்காக. அப்படி விசுவாசிகள் கொடுத்த அந்த காணிக்கை இந்தியாவுக்கு வரும்போது அவர் முதல்ல பெண்களுக்காக, இந்தியாவிலே முதல் பெண்களுக்காக கல்விக்காக பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது தரங்கம்பாடியில். இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. நான் போயிருக்கிறேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு, பிள்ளைகளோட பேசியிருக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க, அவர் கட்டின பில்டிங் இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின பள்ளிக்கூடம் இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பெண்களுக்கு அங்கதான் முதல் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. அதோட மாத்திரம் அல்ல, அச்சு எந்திரத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு தமிழை நாம் இப்படி எழுத்துநடையாக வாசிக்கிறோம். அப்ப பிரிண்டட் கிடையாது. அவர் வச்சிருந்த, அவர் அங்கிருந்து கொண்டு வந்த பிரிண்டிங் மிஷின் இருக்கிறது. அவர் பயன்படுத்தின அச்சு எழுத்துக்கள் இருக்கிறது. நம்ம எங்கெங்கேயோ சுத்துறோம். ஒரு நாள் உங்களை எல்லாம் மிஷன் டிபார்ட்மெண்ட் சாராக தரங்கம்பாடிக்கு கூப்பிட்டு போனோம். வர்றீங்களா? போலாமா? என்ன ஒன்று சத்தமே காணுமே. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ரொம்ப தூரம் போனா, அங்கே போய் ஜம்மு காஷ்மீர் போனா, ஒரிசா போனா உங்களை கூப்பிடல. இதாக இருக்கிற தரங்கம்பாடி மிஷன் ட்ரிப். அவர் வாழ்ந்ததான வாழ்க்கை முறைகள், அவர் செய்து வைத்த காரியங்கள் இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். காரணம் அவர்களை நெருக்கி ஏவுன கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு. ஏன் நம்ம இருக்கிற இந்த ஸ்தாபனம் ஏஜி ஸ்தாபனம், எட்வர்ட்ஸ் அம்மா அப்படின்ற அவங்க தான் அமெரிக்காவிலிருந்து முதல் முறையாக மிஷினரியாக தென்காசி கணக்கு பிள்ளை வளச அந்த ஏரியாவுக்கு ஊழியத்துக்கு வர்றாங்க. வந்து அவர்கள் இது போல ஊழியங்களை செய்த போது தொழிற்கல்வி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாக ஐடிஐ கட்டினாங்க. நன்றாக கவனியுங்கள். நம்முடைய அசம்பிளிஸ்க்கு ஏஜி திருச்சபையில் இருக்கோம். நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம மிஷினரிகள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது நம்முடைய ஸ்தாபனம். அல்லேலூயா. ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்டதல்ல. அமெரிக்காவிலிருந்து வந்த எட்வர்ட்ஸ் தம்பதியினர் அவர்கள் தான் இங்கே வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு 10 சபை கூட கிடையாது இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் ஏஜி சர்ச். அவங்க முதல்ல தொழிற்கூடம், அதை ஐடிஐ சொல்கிறோம். அவர்கள் எலக்ட்ரிஷியன், மெக்கானிக் இதெல்லாம் பிள்ளைகளை படிக்க, அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க படிக்கணுன்றதுக்காக கட்டி கொடுத்தார்கள். அதோட மாத்திரமல்ல, தென்காசியில் ஏஜி ஸ்கூல் இருக்கு, +2 வரையும் ஸ்கூல் இருக்கு. பள்ளிக்கூடத்தை கட்டினார்கள். இன்றைக்கும் பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. ஐடிஐல இன்னைக்கும் கிளாஸ் நடக்கிறது. சேவைகளை அதிகமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படிதான் நம்முடைய ஸ்தாபனமும் வளர்ந்து இன்றைக்கும் நம்ம மிஷினரிகளை வட இந்தியாவுக்கு அனுப்பி 600 மிஷினரிகளை நம்ம சப்போர்ட் பண்றோம். மறந்துடக்கூடாது. எத்தனை மிஷினரி? 600 மிஷினரிகள். வெளிநாட்டு மிஷினரிகள் கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் படிச்சுட்டு போறாங்கல்ல, நாங்கள மாதிரி பைபிளாச்சு படிச்சுட்டு போன மிஷினரிகளை சப்போர்ட் பண்றோம். இப்போ கூடுதலாக நமக்கு அசாமில் 3 மிஷினரிகளை நமக்கு தந்திருக்கிறாங்க. அசாமில் இருக்கிற மிஷினரிகள் அசாம்லே பிறந்து வளர்ந்தவர்கள். நன்றாக கவனியுங்கள். இப்போ நம்முடைய ஸ்தாபனம் எதை நோக்கி நகர்ந்து இருக்கிறது என்று சொன்னால், அதே ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்களை ஊழியத்துக்கு பயிற்சி வித்து அவர்களே அங்கே பாஸ்டராம போடுறது. இப்போ அசாமில் அப்படிதான் ஊழியங்கள் நடக்கிறது. இப்போ அசாமில் 3 மிஷினரி தேவை. எதற்காக? ஏன் இப்படி செய்கிறோம்? யார் மூலமாக அது செய்யப்படுகிறது? சபை மூலமாக தான். அல்லேலூயா. நாம் கொடுக்கிற சின்ன தியாக காணிக்கை நிமித்தமாக தேவன் ஊழியங்களை இன்று இந்தியாவிலே வளர செய்து கொண்டே இருக்கிறார்.
வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். அப்பொழுது உடன்கட்டை பழக்கம் இருந்தது. நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். அது யார் ஒழித்தது? கணவன் இறந்துட்டா பெண்கள் என்ன பண்ணணும்? அன்னைக்கே அந்த கட்டையிலே வச்சு எரிச்சிடணும் அப்படின்ற ஒரு மூட பழக்கம் இருந்தது. இதை பார்த்து அவர் ஆண்டவரிடத்தில் முறையிட்டு ஜெபம் பண்ணி இதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று சொல்லி அதை மாற்றினார். இன்னைக்கும் நீங்க கல்கட்டாங்கெல்லாம் போனா ஈடன் கார்டன் ஒரு இருக்கு. கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம். அவர்களெல்லாம் அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதோட மாத்திரமல்ல, நீங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்க போனாலும் மிஷினரிகள் இல்லாத இடம் ஒன்றுமே கிடையாது இந்தியாவில். இன்றைக்கு அவர்கள் இங்கு வரவில்லை. நன்றாக கவனிங்க. இப்போ வெளிநாட்டு மிஷினரிகள் தேவையில்லை. தேவன் நம்மளை தான் மிஷினரியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்தியா அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்தாபனமே 600 மிஷினரிகளை சப்போர்ட் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 45 லட்சம் தேவை மிஷினரிகளுக்கு அனுப்ப. எவ்வளோ தேவை சொல்லுங்க சத்தமா? அடேங்க அப்பா, 45 லட்சமா? எப்படி? எல்லாம் சபையில் கொடுக்குற காணிக்கை தான். நீங்கள் கொடுக்குற 5, 10, 100 சேர்த்து பிடிச்சிதான் எப்படியாவது ஒரு மிஷினரியை தாங்கணும், ஊழியத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஊழியம். ஏன் தெரியுமா? நான் போக முடியாத இடத்துக்கு நான் கொடுக்குற காணிக்கை போய் சேரும். அல்லேலூயா. நான் போய் செய்ய முடியாத காணிக்கை போய் செய்யும். சாரா டக்கர், திருநெல்வேலியில் யாராவது இருந்தால் தெரியும். சாரா டக்கர் அவங்க இந்தியாவுக்கே ஒரு முறை கூட வந்தது கிடையாது. தன்னுடைய அண்ணன் மிஷினரியாக வந்தார். அண்ணன் எழுதுகிறார் கடிதம் தங்கச்சிக்கு, தங்கச்சி இந்தியாவில் இது போல நிலைமை இருக்கிறது, பெண்களுக்கு கல்லூரி கிடையாது, காலேஜ் படிக்க முடியல, ஸ்கூல் படிக்க முடியல, இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. வைத்திருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று தனக்கு தெரிந்த நண்பர்களிடத்தெல்லாம் போய் டொனேஷன் வாங்கி இந்தியாவில் திருநெல்வேலியில் எப்படியாவது ஒரு ஸ்கூலையும் காலேஜையும் கட்டுங்கண்ணே அப்படின்னு காசை சேகரித்து அனுப்பிட்டோம். ஒரு முறை கூட இந்தியா வந்தது கிடையாது. அவங்க பேரில் இருக்கிறது தான் இன்னைக்கு சாரா டக்கர் ஸ்கூல் அண்ட் காலேஜ். அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க ஊனமுற்றவர்கள் தெரியுமா? எழுந்து நடக்க முடியாது. ஒரு ஊனமுற்ற கை கால் வராத ஒரு பெண்மணி, அது ஆண் கிடையாதுங்க, ஒரு பெண் துடிப்பா எழுந்து தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்தது. இன்றைக்கும் அந்த நிகழ்வுகளை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் திருநெல்வேலியில் நீங்க போய் பொண்ணு எடுத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் மேக்சிமம் சாரா டக்கர்ல படிச்சவங்களா இருக்கும். எல்லாரும் எந்த மதத்தை சார்ந்தவனா தான். எந்த காலேஜ், எந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூல் தான். ஏன் தெரியுமா? அப்போ நம்மளை தேவன் எதற்காக வச்சிருக்கிறாரு? நமக்கு நிறைய தேவைகள் உண்டு, நமக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், தேவன் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு. எதுக்கு? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிப்பதற்காக. அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காகத்தான் தேவன் எனக்கு வெளிச்சத்தை தந்தார். என்னை அதற்காக தான் ரட்சித்தார். நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு மிஷினரி. நீங்க அப்படிதான் நினைக்கணும். சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல இனி வில்லியம் கேரி வரப்போறது கிடையாது, இனி ஒரு ஐடாஸ் கார்டர் வரப்போறது கிடையாது, இனி ஒரு சீகன் பால்கோ இல்ல எட்வர்ட் தம்பதியார் யாரும் வரப்போறது கிடையாது. இருக்கிற இடத்துல இருக்கிற ஊர்ல நீங்க ஒரு மிஷினரி. நீங்க தான் இருக்கிற மக்களுக்கு, அந்த மூட பழக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அவங்களை நல்வழிப்படுத்த வேண்டும். எத்தனை டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, ஏகப்பட்ட லிஸ்ட் சொல்லலாம். மிஷினரிகள் செய்த தியாகம், மிஷினரிகள் தியாகத்தை, அவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்டியன் ஸ்கூல் ஏன் அங்கே போனால் ஒழுக்கமாக இருக்கும், ஒழுக்கமாக இருக்கும். லிஸ்ட் எடுத்தால் நிறைய சொல்லலாம். எல்லாரும் அந்த ஸ்கூலில் படித்தவங்க தான். ஏன் அதை தேடி ஓடுறாங்க? அங்கே நல்லா இருக்கும், டிசிப்ளினாக இருப்பாங்க, பிள்ளைங்க ஒழுக்கமாக வளருவாங்க, அந்த சிஸ்டர்ஸ்லாம் நல்லா நடத்துவாங்க. இன்றைக்கும் பெரிய பெரிய சினிமா நடிகர் பிள்ளைங்களாம் எங்கே படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? சொல்லுங்க. கிறிஸ்டியன் ஸ்கூலில். ஆமாம், சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்கூல் எடுத்து பாருங்க, அங்கே தான் எல்லாம் படிக்கிறாங்க. ஏன்னா என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு மிஷினரி. பெண்கள்லாம் சொல்லணும், நான் ஒரு ஐடாஸ் கடராக மாறணும். நீங்கள் சொல்லணும், நான் ஒரு சீகன் பால்கா மாறணும். அல்லேலூயா. தேவன் அதற்காகத்தான் நம்மளை வச்சிருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொள்கிறார். போய் நீங்க வாழ்ந்து நீங்க சம்பாரிச்சு நல்லா சந்தோஷமா இருங்கன்னு அனுப்பல. உனக்கு ஒரு 2 ட்ரெஸ் இருந்தா கூட இல்லாதவனுக்கு கொடுன்னு சொல்லிட்டாரு. நம்ம கூட நினைக்கலாம், என்ன சரியான மோசமான ஆண்டவராக இருப்பார் போல, 2 இருந்தாலே 1 கொடுக்க சொல்றாரு, நான் என்ன பண்றது? கொடுத்து பாரு. கொடுத்து பார்த்தா அதனுடைய மேன்மையே வேற. அல்லேலூயா.
ஆமாம். சிலர் நினைப்பாங்க வெள்ளியும் பொண்ணு என்னுடையது, அவரே வானத்தையும் பூமியும் படைச்சிட்டாரு, எதுக்கு நம்ம அவருக்கு கொடுக்கணும், அவர் தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு 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 மைண்ட் செட்டப். நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கறது யாருக்கு தெரியுமா? நீ கொடுக்கறது யார்? அவர் காசு இல்லாமல் இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. அவருக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? இல்ல. யாருக்கு? இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. இங்க ஒருத்தன் படிப்பு இல்லாம இருக்கான், ஒருத்தன் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறான், ஒருத்தனுக்கு நல்ல மருத்துவம் இல்லாம இருக்கிறது. இவனுக்கு செய்யற சேவை எனக்கே செய்த சேவை. அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. அவர் கேட்கிறாரு, நான் பசியா இருந்தா உங்ககிட்ட வந்து சோத்துக்கு அனுப்பேன். நான் ஒரு மிருகத்தை, எவ்வளோ மிருகத்தை உண்டாக்கி விட்டுருக்கிறேன், எவ்வளோ ஃப்ரூட்ஸ், எவ்வளோ பழங்கள் நான் படைச்சிருக்கிறேன். நீ கொடுக்குற 5ம் 10க்குமா உன் கையில் வந்து நிற்க போகிறேன். நான் சில நேரம் யோசிப்பது உண்டு, எதுக்காக ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு? அவர் தானே வானத்தையும் பூமியும் படைச்சாரு, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. நம்ம கிட்ட ஏன் அவர் எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம கிட்ட ஏன் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, ஒன்றே ஒன்று விஷயந்தான். எதுக்கு தெரியுமா? இவ்வளோ சம்பாதிக்கிற, உன் நம்பிக்கை அந்த காசு மேலே இருக்கிறதா இல்லை ஏன் மேலே இருக்குதான்னு பார்க்குறது. அல்லேலூயா. 10ல் 1 கொடுக்கறதுக்கே நமக்கு கண்ணு மொழியெல்லாம் புழுங்குது. கிறிஸ்மஸ் வருதுங்க, வேணாங்க அடுத்த மாதம் தள்ளி போடுங்கன்றான். அவர் ஏன் நமக்காக இதெல்லாம் செய்திருக்கிறார்? அவருக்கு இல்லாமையினால் அல்ல. நம்ம ஏன் கொடுக்க சொல்றார்? நம்ம ஏன் கொடுக்கணுன்ற ஒரு பிரமாணத்தை தேவன் வச்சிருக்காருன்னா, நீ யார் மேலே நம்பிக்கையா இருக்கிற? நான் சொல்றேன், தேவனுக்குள்ளதை தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும், மிஷனுக்கு என்று கொடுக்க வேண்டியதை மிஷனுக்கு என்று கொடுக்க வேண்டும். எப்படி விதைப்பும் அறுப்பும் மாறாததோ அதே போல கொடுப்பது மாறாதது. நீங்கள் விதைத்தாதான் அறுக்க முடியும், விதைத்தாதான் அறுக்க முடியும். இலவசமா காத்த கொடுத்துருக்கிறாரு, இலவசமா மழையை கொடுக்கிறாரு, இலவசமா சோறு கொடுத்துருக்கிறாரு, காய்கறியை கொடுத்துருக்கிறாரு. காசு கொடுத்தா வாங்குறோம், ஆனால் விளைய வைக்கிறார்ல. இதெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கணவரை கொடுத்துருக்காரு, நல்ல மனைவி கூட. அப்படி நினைக்கணும். மிஷனுக்காக ஐடாஸ் கார்டனும் சாரா டக்கரும் கொடுத்ததுனால தான் இன்ன வரைக்கும் நம்ம பேசி. அதிகாரி பாண்டியன், ஜெகதீஷ் பாண்டியன் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே அவருக்கு ஒரு மீட்டிங் ஈஸியாரில். ஆனால் அங்கே அவர் போல, நேராக இறங்கி சிஎம்சிக்கு போனார். நேராக இறங்கி எங்கே கிறிஸ்டின் மிஷன் காலை ஆஸ்பத்திரிக்கு போனார். போய் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவருமே ரொம்ப பிரமிச்சு போனார். அப்போது அவர் முடிச்சுட்டு ஈஸியாக இருக்குது அந்த மீட்டிங் போயிட்டார். போனோன்னா மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கேட்டாங்களாம், என்ன ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு நேராக வேலூர் போயிட்டீங்களே, என்ன உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, ஏதாவது ஹார்ட்டில் பிரச்சனையா? கிடையாது, வேலூரில் ஒரு சாம்ராஜ்யமே நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோ பெரிய குஜராத்தில் இவ்வளோ வசதிகள் இருக்கு. ஒரு மாநிலத்திலேயே அந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது. மொத்த மாநிலத்துக்குமே சேர்த்து இவ்வளோ டாக்டர் அங்கே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வேலூரில் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை, ஒரு சாம்ராஜ்யத்தையே சாதிச்சுட்டு போயிருக்காங்க. அதை நான் பார்க்கறதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எத்தனை மலைவாழ் மக்கள், எத்தனை விதமான காரியங்கள் இந்தியாவில் இன்னும் மூட பழக்கத்தில் இருக்கிற எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் போக முடியுமா? நீங்கள் போக முடியுமா? நம்ம குடும்பம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் ஆயிடுச்சு, இனிமேல் உங்களை மிஷினரி அனுப்ப முடியுமா? இல்லை. நான் என்ன செய்யணும்? என்னால் முடிஞ்சது என்னவோ மிஷன் ஊழியத்துக்காக கொடுத்து தாங்குகிற இடத்துல நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கிரகாம் ஸ்டெயின் உங்களுக்கு தெரியும், ஒரிசாவுக்கு மிஷினரியாக வந்தவங்க. இப்போ சமீபமாக அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு கலெக்டர் பேசுனதை. ஆஸ்திரேலியாவில் இருந்து நண்பரை பார்க்க வந்தவர். யாரை பார்க்க வந்தார்? நண்பரை பார்க்க வந்தார். இந்தியாவில் இருக்கிற நண்பரை இங்கே வந்து தொழுநோயாலாம் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு போக மனசே இல்லை. இங்கேயே தங்கிட்டார். இங்கேயே தங்கி அந்த தொழுநோயாளிகளும் ஒரு ஆசிரமத்தை கட்டி ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இங்கே இருக்கிறதான தவறான புரிதல் உள்ள இருக்கிற மக்கள் அவரையும் தீமோத்தேயு அவங்க மகனையும் பிலிப்பு 2வது மகனையும் காருக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது, ஊழியத்தை முடிச்சுட்டு காருக்குள்ள வந்து படுத்து இருக்கும்போது தீயை வச்சு கொளுத்திட்டாங்க. தீயை வச்சு கொளுத்திட்டான், எரிச்சிட்டான். எல்லாம் எரிஞ்சு போச்சு, எல்லாம் நடந்துச்சு. அடக்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, கணவனை இழந்துட்டேன், 2 பிள்ளைகளை இழந்துட்டேன், நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். இப்படி செஞ்சதுனால என்னாச்சு? அந்த ஊழியம் நின்றுச்சா? அந்த மிஷன் ஊழியம் நின்று போச்சா? அதை விட டபுள் மடங்கு இன்னைக்கு ஊழியங்கள் ஒரிசால வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்க அப்பா தாராளமான பிரபு,
நானும் தாராளமான மனுஷி. அல்லேலூயா. ஆமாங்க, அப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கார். நம்ம என்ன செய்யலாம்? நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் மிஷினரி. முதல்ல நீங்க புரிஞ்சுங்க, நான் ஒரு மிஷினரி. ரெண்டாவது, நீங்களே என்ன பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். இருக்கிற நேரத்துக்குள்ள நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்களே என்ன பண்ணணும், என்ன பண்ண போறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எடுத்து வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும், நல்லா, என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். நான் எதை பிரசங்கிக்க விரும்புகிறேன்? என்னுடைய பெயர் ஸ்தாபத்தை அல்ல, என்னுடைய காரியத்தை அல்ல. எனக்கு வருகிற உயர்வு எனக்கு ஆதாயம் தேடுவதற்காக அல்ல. எனக்கு வருகிற உயர்வு மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்காக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்கு வருகிற எந்த உயர்வானாலும், சம்பள உயர்வானாலும், வேலையில ப்ரமோஷன் ஆனாலும், எதுவானாலும் எனக்கு நான் ஆதாயம் தேடிக்கொள்வதற்காக அல்ல, மற்றவர்களை, இருளில் இருக்கிறவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு இது பயன்பட வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் இருந்தா போதும். கர்த்தர் சொல்றார், நான் உங்களை ஆசீர்வதிப்பனோ இல்லை என்று எதை வச்சு சோதித்து பாருங்க, எதை வச்சு சோதிச்சு பாருங்க, கொடுத்து பாருங்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. எனக்கு கொடுக்கல, அவர் இல்லாமல் நம்ம கேட்கல. இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண வேண்டும், அவர்களுக்கு இயேசுவின் அன்பு போய் சேர வேண்டும். சுவிசேஷம் இலவசம், கொண்டு செல்வதற்கு பணம் தேவை. அதை கொண்டு போய் சேர்க்கணும், சேவை செய்யணும், ஜனங்களை பார்க்கணும். எதை சொல்லப்பட்டிருக்குது? என்னால் இயன்ற மட்டும் எதை பிரசங்கிக்க விரும்புகிறேன்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக சொல்றார் அவரு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். எதை சொல்றதுக்கு? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. உங்க சபையை நான் பாராட்டணும். போன வாரம் நடந்த மீட்டிங்கும், ஸ்கூல்ல நடந்த காரியங்களும் எப்படியோ வசனம் உள்ள போனோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு ஈவினிங் எங்க சர்ச்சிலையும் வச்சிருக்கிறோம். ஒரு 250 புக்கு வாங்கியிருக்கிறேன், நம்பிக்கையின் புத்தகம்னு சொல்லிட்டு. 250 புத்தகம், ஒவ்வொரு விசுவாசிக்கும் 30 இங்கிலீஷ், தமிழ். எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, இங்கிலீஷை படி. இங்கிலீஷும் தெரியாது, இந்திய படி. இந்தியும் தெரியாது, தெலுங்க படி. எல்லாத்துக்கும் இருக்குது எங்களுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் போகிறோம், புறப்பட்டு போகிறோம். அப்போஸ்தலர் 28:31 சொல்லப்படுது, மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். நன்றாக கவனிங்கள். ஒரு கூட்டம் இங்கிருந்து புறப்பட்டு சந்தோஷமா போயிருக்கிறது. அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நன்றா ஜெபிக்க வேண்டும். மிஷினரிகளுக்காக நன்றா நீங்கள் பிரேயர் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எதுக்காக? ஊழியத்துக்கு போயிருக்காங்க, மிஷினரிகளாய் போயிருக்கிறார்கள், தியாகத்தோடு அவர்கள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுநாதர்கிட்ட ஒரு அம்மா வராங்க, சமாரியா ஸ்திரீ. கிணத்தண்டதும் உட்காடுறாங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மாவுடைய தெரியும் உங்களுக்கு, அந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க. அந்த அம்மாவுடைய நடவடிக்கை சரியில்லை, அது தெரியும், ஊருக்கே தெரியும். ஆனால் ஊருக்கே அவ கெட்டவ. ஆனால் இயேசுநாதர் ஒரு மிஷினரி, அவர் எப்படி பார்த்தாரு? இந்த அம்மாவை எப்படி பார்த்தாரு? இவளுக்குள்ள என்னால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று பார்த்தார். அல்லேலூயா. எல்லாருமே மோசமான ஆள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிட்ட ஒரு ஆண் பேசினா என்ன நினைப்பாங்க? இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு உட்காந்து பேசுறாரு. குடிக்க தண்ணி கொடுமான்னு கேட்கிறாரு. எப்படி சுவிசேஷம் சொல்றாரு பார்த்தீங்களா? என்ன கேட்கிறார்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தண்ணி கொடுமா. தேவனுக்காக நாம் எதையாவது ஒன்றை செய்ய நாம் ஆர்வப்படும் போது தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு இடம் வாங்கி சர்ச்சு கட்டி இப்போ 80 பேர் அந்த சபைக்கு வர்றாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. அந்த பாஸ்ட் பையன் ஃபோன் பண்ண 2 நாளைக்கு முன்னாடி, அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் செஞ்ச ஊழியம். நான் கேட்டேன், சர்ச்சுக்கு இடம்லாம் வாங்கி, சர்ச்சுக்கு இடம் வாங்கி சர்ச்சு கட்டி பிரதிஷ்டை பண்ணி 80 பேர் இப்போ வர்றாங்க. இப்போ பிரான்ச் சர்ச்சு ஒன்று பசுமலையில் ஒன்று போட்டிருக்கோம், மதுரை பக்கத்தில். அங்கேயும் இப்போ ஊழியம் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? தேவனுக்காக நாம் செய்யும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சுவிசேஷத்துக்காக போயிருக்கிற மிஷினரிகளுக்காக நீங்கள் முதலாவது ஜெபம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற மிஷன் ஊழியங்கள் 600 மிஷினரி நம்ம தாங்குகிறோம். இன்னும் நிறைய பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்களையும் புதிய ஆண்டில் என்ன பண்ண போகிறோம்? நம்மளால் சப்போர்ட் பண்ண போகிறோம், ஊழியத்தை செய்ய போகிறோம். எதற்காக? அவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து இங்கே மாற்றுறதுக்கா? இது ஒன்று மதம் மாற்றுற வேலையா? இது மதம்னு ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன், இது ஒரு மதம் கிடையாது. மனமாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நல்ல வாழ்க்கை, இது ஒரு லைஃப். அல்லேலூயா. பேர் ஈஸ்வரன்.
இந்துவிலேருந்து தான் வந்தேன். இன்னைக்கு ஈஸ்வரனாக தான் இருக்கிறேன். கெசட்லலாம் ஈஸ்வரன் ஐசக்னு தான் இருக்கும். ஒன்றும் கிடையாது. மன மாற்றத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால நன்றாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4:31 சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியம். எதுக்காக ஜெபிக்கணும்? அவங்க அங்க போய் ஊழியம் செய்யறாங்க, வசனத்தை தைரியமா சொல்லணும். அவங்களுக்கு நிறைய பயமுறுத்தல் இருக்கிறது. மிஷினரிகளுக்கு நிறைய பேரை ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க, பிரச்சனைகளை பண்றாங்க. இது மாதிரி நம்ம ஃப்ரீயா ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இல்லை, ஒரு சில இடங்கள்ல. ஆனால் நாம பண்ற ஜெபம் அவர்கள் வசனத்தை தைரியமாக சொல்ல வைக்கும். அப்போஸ்தலர் 4:29 இப்பொழுது கர்த்தா, வாசிங்க யாராவது. அப்போஸ்தலர் 4:29 இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து உமது கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் நல்லா உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஜெபத்தை ஆரம்பிங்க. எதுக்காக? இந்தியாவில் இருக்கிற மிஷினரிகளுக்காக. நம்முடைய ஸ்தாபனத்தில் மாத்திரமல்ல, இன்னும் நிறைய ஸ்தாபனங்கள் மிஷினரிகள் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஆண்டவரே எல்லா மிஷன் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவர்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஊழியத்துக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும்? கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது. 1-4 வரையும் வாசிக்கிறோம். லூக்கா 8:8 அதிகாரம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்து மற்ற அநேக ஸ்திரீகள் அவரோடு கூட இருந்தார்கள். எதனால ஊழியம் செஞ்சாங்க? தங்களுடைய ஆஸ்திகளினால். தனக்கு இருக்கிற என்ன ஏதாவது இருக்குதா? ஊழியத்துக்கு கொடுக்க முடியுமா? ஏதாவது கொடுக்க முடியுமா? பாஸ்டர் குடும்பம் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்களே, எப்படி இருக்கிறாங்க, ஏதா இருக்கிறாங்கன்னு என்னைக்காவது விசாரிக்கிறோமா? சில நல்ல விசுவாசிங்க விசாரிப்பாங்க. சிலர் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனாங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. அப்படி நீங்க இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க. அவங்களும் ஒரு மிஷினரியாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. நான் சொல்லுவேன் கும்பிடிப்பூர்ல, நாங்களும் ஒரு மிஷினரியாக தான் வந்திருக்கோம். எங்கள் ஊர் எங்கே இருக்குது? இந்த ஊருக்கெலாம் வரேன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. பாஸ்டர் முத்துக்குமார் யதார்த்தமாக என்ன ஒரு நாள் அங்கே ஐசிஎஃப்ல சர்ச்சில் பார்த்தேன். எங்கேயாவது ஊழியத்துக்கு இடம் இருக்கு, நான் தான் சொன்னேன் கவரப்பேட்டை இங்கே இருக்குதுப்பா, வந்து ஊழியம் செய்கிறதுக்கு வாங்க. நினச்சி பார்த்துருமா கவரப்பேட்டை எந்த பக்கம் எந்த திசையில் இருக்கு? கேள்வி வேணா பட்டிருக்கலாம், கவரப்பேட்டை கும்பிடிப்பூண்டின்னு. எதுக்கு இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? சும்மா நேரம் போதாததுக்கா? சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கா? இல்லை, இங்கே எதையாவது இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுப்பதற்காக தேவன் உங்களை என்னையும் இந்த சபையில் வச்சிருக்கிறார். அதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. இங்க இயேசுநாதர் கூட இருந்தவங்கள பெண்களும் பங்க பாருங்க. யாராரு? சூசனாலும் யோவன்னாலும் தங்கள் ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். என்ன ஊழியம்? அவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக சீசர்லாம் ஊழியம் முடிச்சுட்டு வந்தோடனே இவங்க நேராக சாப்பாடு ரெடி வச்சு பரிமாறிட்டு அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே அவங்க போயிடுவாங்க, இவங்க வேலையை பார்த்துருவாங்க. தங்களுடைய ஆசிகளினாலும் ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். பிலிப்பியர் 4:15 சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்க காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபை உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 16வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:16. நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சல் நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி. நான் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க மக்கதோனியா சபையிட்ட சொல்றாரு, நீங்க 2 தரம் எனக்கு காணிக்கைலாம் அனுப்புனீங்க, ஆனா அந்த நீங்க அனுப்புன அந்த காணிக்கைக்கு பலன் வரணும், அதுக்காக நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற ஒவ்வொன்றுக்கும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது திங்கக்கிழமை சனி ஞாயிறு வெளி ஊழியத்துக்கு போயிடுவோம். வெளி ஊழியத்துக்கு முடிச்சுட்டு வரும்போது அங்கே லோக்கல் சர்ச்சில் இருக்க பாஸ்டர் எங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்புவார். வச்சுங்கப்பா ஏதாவது வாங்கி. சேப்பல் மறுநாள் காலையில் நடக்கும்.
அதில் மிஷினரி காணிக்கை கொடுக்கணும், டைத்து கொடுக்கணும். எதில்? அவர் கொடுக்குற 100 ரூபா 50 ரூபாவில். நானும் முத கொடுக்க ஆரம்பித்தேன் மிஷன் காணிக்கை 5 ரூபா. 5 ரூபா தான் கொடுக்க ஆரம்பித்தோம். 5 ரூபா எழுதி கொடுப்பேன். தசமம் பாகம் 50 ரூபாவில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் படிப்படியாக 10 ரூபா 20 ரூபா. அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ்டாக இருக்கும்போது மிஷினரி காணிக்கை கொடுத்துருக்கேன். அந்த பில்லெல்லாம் எடுத்து பார்த்தேன். 50 ரூபா கொடுத்துருக்கேன். அதுக்கு பில்லு ஸ்தாபனத்துக்கு 50 ரூபா அனுப்பியிருக்கேன் மிஷினரி காணிக்கை. ஏன் தெரியுமா? இன்றைக்கு அப்படிலாம் செஞ்சதுனால தான் தேவன் அதை அதிகப்படியாக கொடுக்கும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மளை அநேகத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், அநேகத்தில் ஆசீர்வதிப்பார். ஏன்னா மிஷினரிகள் வந்த நோக்கம் என்னன்னா பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. இந்த ஜனங்கள் எப்படியாவது நல்வழிப்படுத்த வேண்டும். ஜனங்கள் மாற்றத்துக்குள்ள வரணும். மக்கள் குடிகாரனா இருக்கிறான், அவனை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். மோசமான நிலையில் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிப்புக்குள்ள வரணும். பாஸ்டர் நீங்கள் வேற பாஸ்டர், இந்த கிறிஸ்மஸ்னால் எங்களுக்கே நிறையா தேவை இருக்கே பாஸ்டர். நானே இப்போ சர்ச்சு முடிச்சுட்டு எங்கே ட்ரெஸ் எடுக்க போகலான்னு அதுக்கே காசு இல்லை, நீங்கள் வேற மிஷினரி கொண்டு கொடுத்து பாருங்க. வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்களா? எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க. வீட்டில் நீங்கள் வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு 10 முறுக்கு வாங்கிட்டு வரீங்க. முறுக்கு 10 முறுக்கு வாங்கிக்கிறேன், பிள்ளைங்க கையில் கொடுக்குறீங்க. இந்தடா வடையோ முறுக்கோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே அதை எடுத்து பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்கள் போயிட்டு அப்படி போயிட்டு திரும்பி வந்து எங்க அம்மாவுக்கு ஒன்று கொடு, அப்பாவுக்கு ஒன்று கொடுன்னா, போ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, படும்பாவி இப்போயே ஒரு முறுக்கு கொடுக்க மாட்டான், இவங்க கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்ற போகிறான். 10ல் 1 தானடா கேட்டேன், 9 நீ வச்சுக்கடா, 1 மட்டும் கூட அம்மாவுக்கு. அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். இப்படி தானே சில நேரம் நம்மள ஆண்டவர் அப்படி தானே கேட்பாரு. மகனே மகளே என்னை ஆசீர்வாதியும், எனக்கு வேலையை கூடும், எனக்கு உயர்வை கூடுன்னு கேட்டேன். நானும் ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் சரி பாவம் அழுகுறானே, உபாசம் போட்டு 40 நாள் ஜெபம் பண்ணியிருக்கானே, சரி ஒரு வேலையை கொடுப்பேன், சோர்ந்து போயிடுவானே, இது ஒரு வேலையை கொடுத்தேன். இப்போ மாதம் சம்பளம் வாங்கினிய நீங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு புரிஞ்சுங்க. அதுலேருந்து ஏதாவது உனக்கு கொடுக்க மனசு வந்துச்சா? ஆண்டவரே அடுத்த மாதம் எப்படியாவது கொடுத்துட்றேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்டே பேரம் பேசணும். அடுத்த மாதம் எப்படியானா ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே இந்த 1 வருஷம் மட்டும் இஎம்ஐலாம் போகுது, அதெல்லாம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் முடியட்டும். முடித்தவொடனே பாருங்கள் 2026 என்னை பாருங்கள், நான் அப்படி அள்ளி கொடுப்பேன். நீ கொடுக்க மாட்டேன், நீ சின்னையும் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க போகிற? 10 ரூபா வரும்போது 10 முறுக்குலேயே 1 முறுக்கு கொடுக்காத கஞ்ச பிஸ்னாரி, நீ எங்கேருந்து அப்புறம் இந்த கோல்டு பிஸ்கெட் வந்தால் எங்கேருந்து கொடுக்க போகிற? அப்படி தான் ஆண்டவர் நம்ம நினைப்பார். வேணாம், அவர் இல்லாதனால நம்மகிட்ட கேட்கல, எத்தனை பேர் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட தான் கேட்குறாரு. அல்லேலூயா. எனக்கு நீ கொடுக்குற எனக்கு நான் யார்? நான் வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள். மனுஷனுக்காக தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. நமக்காக தான். எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் 2 விஷயம்தான், மிஷினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, 2வது மிஷனுக்காக கொடுங்க. கொடுக்கும்போது ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். கொடுக்குறவங்களுக்குன்னே ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது பைபிளில், வேற எதுக்குமே அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கல. அந்த வசனத்தை மட்டும் படித்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? கொடுக்கிறவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். நல்ல கவனி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். இது யாருக்குன்னா மக்கதனியா சபையை பற்றி பேசிட்டே வரும்போது தான் கடைசியாக சொல்றாரு இந்த விஷயத்தை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, மக்கதனியா சபை மக்களே, நீங்க இல்லாமல் இருந்து கொடுத்தீர்கள், வறுமையில் இருந்து கொடுத்தீர்கள், உங்களுக்கு இல்லாத போது மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, என் தேவன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற இயேசு, நான் பிரசங்கம் பண்ற இயேசு, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறையெல்லாம் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? நிறைவாக்குவார். அதனால இந்த மிஷன் ஊழியத்தை அதிகமாக நேசியுங்கள். மிஷனை நேசிக்கிறது இந்தியாவை நேசிக்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. அதிகமாக நேசிக்கிறோம். இது என் ரத்தத்தில் கலந்துருச்சு, இதை விட்டு என்னை பிரிக்க முடியாது.
அப்படி நாம் நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம். காலங்கள் வரும்போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எழுப்பி நிற்போம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். 2 விஷயம்தான் செய்யணும். எனக்கு வெளிச்சம் வந்திருக்கிறது. மிஷினரிகள் செய்தது போல என்னால் ஃபுல் டைமாக போய் செய்ய முடியாது. ஆனால் நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு மிஷினரி. என் சபைக்கு நான் வரேன். இந்த சபையில் ஜெபத்துக்கு மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணணும். மிஷினரியோட பொருளாதாரத்தில் நான் தாங்கணும். என்னால் என்ன முடியுமோ, சின்னதோ பெருசோ, உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவனே, வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தேவனுடைய அனுக்கிரகம் கிருபை கூட இருந்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள்ளே என்னை முழுவதும் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்தியாவின் எல்லை எங்கும் என்னால் போக முடியாது. ஆனால் போயிருக்கிறதான மிஷினரிகளை நாங்கள் நினைக்கிறோம். தேவனுடைய அனுக்கிரகம் கிருபை கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி.